சுந்தரவள்ளி கீழே வந்துடுவா. வந்து என்ன பண்ணுவா, இங்கே வந்து தபஸ் பண்ணுவா, தவம் இருப்பாள். அப்பொழுது ஒரு முனிவரின் பார்வை ஆகப்பட்டது ஒரு மானின் மீது படும். அப்போ இங்கே தவம் பண்ணக்கூடிய இந்த சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் அங்கே கருவாக தோன்றி விடுவாள். அதெல்லாம் நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அதில் மிக முக்கியமானது, அந்த மான் வந்து வள்ளியை பெற்றெடுப்பாள் இல்லையா? அந்த மான் பார்த்தோன்னே என்ன நினைக்கும், ஐயோ இதில் என்ன மாதிரி இல்லையே அப்படின்னு அந்த மான் வந்து மகாலட்சுமி தான் மானாக வந்திருப்பாள். போயிடும், அந்த மான் வந்து போயிடும். அப்போது அந்த இடத்துல அந்த வேடுவ தலைவன் வருகின்றான். அவன் வந்து அவனுக்கு ரொம்ப நாளாக என்ன இல்லை, ஆண் குழந்தை இருக்கிறது, பெண் குழந்தையே இல்லை. சிவபெருமான்கிட்ட பல ஆண்டுகளாக கேட்டு பார்த்தா அந்த வள்ளிக்கிழங்கு எடுத்த இடத்திலே ஒரு பெண் குழந்தை கடந்தது. அந்த பெண் குழந்தை எடுத்து கொண்டு போய் தன் மனைவியிடம் கொடுத்த உடனே மனைவி வந்து வள்ளி என்று பெயர் வைத்தார் அப்படின்னு நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வள்ளிக்கு ஏன் வள்ளின்னு பேர் வந்ததுன்னு. ஆனால் பாருங்கோ, நம்ம பெரியவாள்லாம் வள்ளின்னு அப்படி அதை ஒத்துக்கலை. வள்ளிக்கிழங்கு எடுக்கக்கூடிய இடத்திலே குழந்தை பெற்ற காரணத்தினாலே வள்ளி இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கணவனுடைய பெயர் வந்து பொன்னன்னு வைங்களேன், அவருடைய மனைவிக்கு என்ன பெயர், பொன்னி என்று பெயர். இப்போ அண்ணன்னு வைங்களேன், அப்போ அவருடைய மனைவிக்கு என்ன பெயர், அண்ணி என்று பெயர். அப்போ ஒருவேளை இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, இந்த பெண்ணுக்கு வள்ளி என்று பெயர் வைத்த அந்த மனைவி தானே இது வள்ளி என்று பெயர் பெற்றிருப்பாளானால் அவருடைய கணவனுடைய பெயர் என்னவாக இருந்திருக்கும், முருகனுடைய பெயர் என்ன, வள்ளல். வள்ளலின் மனைவி வள்ளி என்ற காரணத்திற்காகத்தான் இந்த இடத்திலே அவளுக்கு என்னென்ன பேர் வந்தது, வள்ளி என்று பெயர் வந்ததை தவிர அங்கே வள்ளிக்கிழங்கு எடுத்த காரணத்தினால மட்டும் அது வள்ளின்னு பேர் வரலை. நம்ம அதை சூட்சமங்கள் பாருங்கள், ஒன்று அங்கே ஒளிஞ்சிருக்கு.